தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் சம்பந்தமான சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஏன்னா பேங்க்னா உங்களுக்கே தெரியும், எல்லாத்துட்டையுமே அக்கௌண்ட் இருக்கு. அக்கௌண்ட் இல்லாதவங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். எப்ப கவர்மெண்ட் மினிமம் எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னு சொன்னாங்களோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இல்லாதவங்க கூட பணப்புழக்கம் எடுக்க தெரியாதவங்க, யூஸ் பண்ணாதவங்க கூட பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி போன்ல ஒண்ணுக்கு 2 சிம் வச்சிருக்கோமோ, 3 சிம் கூட வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி 2 பேங்க் அக்கௌண்ட் 3 பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே பயனுள்ள தகவலா இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களே இல்ல, மெயின்டைனே பண்ணாதவங்களுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய ஆப்கள் உங்களுக்கு தெரியும். எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே ஆப் இருக்கு. அது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோ, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டோ, கனராவோ இல்ல எதுவும் வேணா எடுத்துக்கலாம். நீங்க எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமாவே நிறைய விஷயங்களை இப்ப வீட்ல இருந்தே செஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்தே வலியுறுத்துறாங்க. அதை யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், அதுக்காக மெனக்கெட்டு நம்ம ஏடிஎம்ல போய் சில வேலைகளை செய்யறதும், பேங்க்ல போய் ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் கொடுத்து சேஞ்சஸ் எல்லாம் பண்றது நமக்கு சிரமமா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்லயே எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். அந்த ஆப் எல்லாம் இப்ப சிலர் ஓபன் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அது ஓபன் ஆகாம ஒர்க் ஆகாம இருக்கிற காரணம் என்னன்னா, இப்ப 5Gக்கு அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால 5G போன் வச்சிருந்தாதான் சில ஆப்புகள் ஒர்க் ஆகுது. எங்களுதே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 4Gலயே ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது இப்ப 5Gல தான் ஒர்க் ஆகுது. இந்த ஒரு 1 இயர்க்குள்ள இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இதெல்லாம் மறந்துருச்சு, எதுவுமே செட் பண்ணவே முடியல, உள்ளேயே போய் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்ஸ் நீங்க பேங்க்ல போய் அதை ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன்ல என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அதையும் கேக்குறாங்க. உள்ள போனாவே இன்வேலிடுங்களா வருதுங்களா சொல்றாங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க பிக்ஸ் பண்ணப்ப நீங்க மறந்துருப்பீங்க, அதனால இப்படி ஆயிருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சார்ஜஸ் பிடிக்கிறது. இப்ப எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயுமே சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், SBI வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் 500 ரூபாய் மினிமம் இருக்கணும். அதே மாதிரி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு 500 ரூபாய் இருக்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்லாம் பிடிக்கிறாங்க இந்த பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம். அது 3000 ரூபாய்னா பிடிக்கிறது கிடையாது, மினிமமா இருக்கணும். நம்மளோட தான் அந்த காசு நமக்கு தான் கொடுத்துருவாங்க. ஆனா அக்கௌண்ட் உள்ள காலம் வரையும் அதுல 3000 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்கே 500 ரூபானா அப்ப உங்களுக்கே தெரியும் பிரைவேட் பேங்க் 1000, 2000, 3000 எது வேணா இருக்கலாம். அப்படி 500 ரூபாயில ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அதிகமான காசு வரையும் மினிமம் பேலன்ஸ் சொல்றாங்க. அந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டினா ஃபைன் போடுறாங்க. மாசம் மாசம் ஃபைன் வருது. ஒண்ணு, ஃபைன் போட்டா எங்க இருந்து பிடிப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசு தான் பிடிப்பாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஸ்டேட் பேங்க்லயோ இல்ல இந்தியன் பேங்க்லயோ வச்சிருக்கீங்க 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ். ஆனா 500 ரூபாய்க்கு கீழே தான் உங்கள்கிட்ட காசு இருக்கு, 400 ரூபாய் தான் இருக்கு உங்க அக்கௌண்ட்ல அப்படின்னா 500 ரூபாய் கீழே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வார்ன் பண்ணுவாங்க. வார்ன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு ஒரு மாசத்துக்குள்ள பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அதை பிடிக்கும் போது என்ன ஆகும், அந்த 400 ரூபாயில இந்த ஃபைனை பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க அடுத்தது 500 ரூபாய்க்கு மேல கொண்டு வர்ற வரையும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு 5-6 மாசம் ஆனா என்ன ஆயிரும், மொத்தமும் பார்த்தா காசு போயிடும். நிறைய பேர் பேங்க்னா காசு எடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பேங்க்ல காசு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மினிமம் பேலன்ஸ் கீழே போனா ஃபைனு அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கும் புரியறது இல்ல. அதே சமயத்துல ஏடிஎம் யூஸ் பண்றவங்களுக்கு கணக்கே தெரியறது இல்ல. உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் போய் காசு எல்லாத்தையும் எடுத்துறாங்க. அதே மாதிரி ஏடிஎம் இருக்கனால ரொம்ப ஈஸியா உங்களுக்கு. அதே மாதிரி ஜிபேல இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, கடைசி காசு வரை 1 ரூபா வரை என்ன பண்ணுவாங்க, எடுத்து விட தான் பாக்குறாங்க. இப்படி பண்றதுனாலதான் என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் கீழே போயிருது. அதனால நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுனா அதை விட எச்சா போட்டு வச்சாதானே நம்ம தேவைக்கு எடுக்க முடியும். 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ்னா ஒரு 2000, 3000 ரூபாய் போட்டு வச்சாதான் நமக்கு மாசம் பூரா செலவுக்கு அதுல இருந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மினிமம் பேலன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதை மெயின்டைன் பண்ணுங்க. அது உங்க காசு தான். அதே சமயத்துல அதை மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வர்றதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கீழே போச்சுன்னா பிடிக்கிறக்கே காசு இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க, பேங்க் பிடிக்கிற காசு இருந்தா ஃபைன், பிடிக்கிறக்கே காசு இல்லாட்டினா பிளாக் பண்ணிடுவாங்க. அப்ப பிளாக் ஆனதுல எப்படி உங்களுக்கு காசு விழுகும், விழுகவே விழுகாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே காசு விழுந்தாலும் அதுவே மினிமம் பேலன்ஸ் கீழே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுல என்ன ஆகுது, கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த காசு வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு
மினிமம் பேலன்ஸ் கீழே இருந்தா மறுபடியும் பிடிக்கதான் செய்வாங்க. அப்ப இதுல இருந்து போயிட்டே இருக்கும். மினிமம் பேலன்ஸ் மேல வந்தா மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். முக்கியமா கவர்மெண்ட் பேங்கோட பிரைவேட் பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா வந்து மினிமம் பேலன்ஸ் கீழே போயிடும். ஏன்னா அவங்கதான் வந்து மாசத்துக்கு 2000 3000 கூட மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால என்னதான் 1000 ரூபாய் வந்து விழுந்தாலும் அது என்ன ஆயிருது, நமக்கு வந்து போயிருது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் இருக்கு, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் இருக்கு. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிபே யூஸ் பண்றோம், ஏடிஎம் யூஸ் பண்றோம், அந்த அக்கௌண்ட் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்காக வந்து பேங்க்ல இருந்து நம்மள்ட்ட ஒரு சின்ன அமௌண்ட் பிடிப்பாங்க. ரொம்ப பெருசுலாம் இல்ல, ஒரு 100 கணக்கான அமௌண்ட் தான், 150 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் சம்திங் வந்து பிடிப்பாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அதை எடுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்மள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு எடுத்துட்டு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. எந்த நம்பர் நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நம்பர்ல பார்த்தோம்னா தெரியும் இவ்வளவு வந்து பிடிச்சிருக்காங்கன்ட்டு. இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த காசு பிடிச்சிருக்காங்கன்னு காட்டுவாங்க. ஆனா அப்படி எடுக்கும் போது என்ன ஆயிரும்னா மினிமம் பேலன்ஸ் கீழே சில டைம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபைனுக்கு மேல ஃபைன் போகும். அப்ப மெயின்டெனன்ஸ் சார்ஜும் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சேர்த்தி போடணும். எப்பவுமே வந்து மினிமம் பேலன்ஸை விட எச்சா வச்சா மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போனாலும் சரி, நாம அவசரத்துக்கு ஏதாவது எடுத்தாலும் சரி, அது மினிமம் பேலன்ஸ் கீழே போகாது. இது நிறைய பேருக்கு புரியாம தான் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வர்றதுல வந்து சிரமம் இருக்குது. அவங்க எடுத்துடுறாங்க, அவங்க போட்டணுமே நான் 4 நாள் கூட எடுத்துடணும், இல்லாட்டினா அவங்க காலி பண்ணிடுறாங்கிறாங்க. கவர்மெண்ட் போட்டுட்டு எப்பயுமே வந்து திருப்பி எடுக்க மாட்டாங்க. ஒரு அக்கௌண்ட்ல போடதான் முடியும், திரும்ப எடுக்க முடியாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பரும் பேன் கார்டுடைய நம்பரும் வந்து இணைத்து வச்சுக்கோங்கிறாங்க. நிறைய பேருக்கு பேன் கார்டே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேன் கார்டு எல்லாம் வந்து வாங்குறாங்க. அதே சமயத்துல சில பேங்க்ல எல்லாம் வந்து பேன் கார்டு இல்லாட்டினாலும் சின்ன டிரான்சாக்சன் தான் நடக்குதுன்னா விட்டுறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைத்து வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. பெரிய டிரான்சாக்சன் போறவங்க, சம்பாதிக்கிறவங்களா கண்டிப்பா பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணிருங்க. இல்ல எங்கிட்ட நிறைய அக்கௌண்ட் இருக்கு, எதுல லிங்க் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய அக்கௌண்ட் இருந்தாலும் எது வந்து ஆக்டிவா இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. மிச்சதெல்லாம் வந்து நீங்களே என்ன பண்ணிருங்க, அதை க்ளோஸ் பண்ணிருங்க. காசெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாம அப்பப்ப வந்து எப்பயோ பண்ணிருப்போம், இப்ப தேவையில்லைன்னு கன்ஃபார்ம் ஆனா நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. எது ரொம்ப மெயினா யூஸ் பண்றீங்களோ அதுக்கு உங்களுடைய போன் நம்பர், அபிஷியல் போன் நம்பர், பழைய போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல அதெல்லாம் வேணாம். இப்ப இருக்கக்கூடிய போன் நம்பர் கொடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதாரை வந்து லிங்க் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேனும் கொடுத்துருங்க. ஆதார பொறுத்தளவுக்கு ஒரு 2 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி வந்தவங்கள்ட்ட எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால போய் புதுசா லிங்க் பண்ணும். ஆனா இனிமேல் வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபார்ம்லயே ஆதார் வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா பேனை வாங்கிட்டு தான் வந்து அக்கௌண்டே கிரியேட் பண்றாங்க நிறைய இடத்துல. இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. புதுசா பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2023க்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் போன் நம்பர், ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் பேன் எல்லாம் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, செக் பண்ண வேண்டியது இருக்கு. சிலர் வந்து பேன் வாங்கி வச்சிருக்காங்க, ஆனா பேனை லிங்க் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு உதாரணமா சொன்னா இப்ப பேன் இருக்கு, ஆனா என் பேனுக்கும் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன பண்ணோம், லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட். அந்த டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப போனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம், யாரெல்லாம் லிங்க் பண்ணாம பேன் வச்சிருக்காங்களோ அந்த பேன் எல்லாம் என்ன ஆகுது, எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். அதனால நீங்க வந்து ஒருவேளை பேன் இருந்து இன்னும் லிங்க் பண்ணாம இருந்தா அது ஆக்டிவா இருக்கான்னு போய் பாருங்க. இல்லாட்டினா அதை மறுபடியும் ஆக்டிவ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ராட் மெசேஜஸ் வருது. நம்ம ஓடிபி சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 1 கோடி லாட்டரி அடிச்சிருக்குது, உங்களுக்கு நாங்க 1 கோடி வந்து ஃப்ரீ பிரைஸ் கொடுக்குறோம், எங்களுக்கு இது வந்து எங்க பேங்க் உடைய 50வது ஆண்டு நினைவு விழா, உங்களை வந்து குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போறோம், அப்படி இப்படின்னு எந்த ஒரு மெசேஜும் பேங்க் தரப்புல இருந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வந்துச்சுனாலும் நான் நேர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு விட்டுருங்க. கால் வந்து அட்டன் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து பேங்க்ல இருந்தே சொல்றாங்க, ஓடிபி கொடுக்காதீங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காதீங்க, எந்த ஒரு இதையும் நீங்க அவங்கள்ட்ட வந்து பிடிச்சுக்காதீங்க. என்ன சொன்னாலும் நாங்க பேங்க்ல இருந்தா பண்றோம், மேனேஜரே பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் நேர்ல வரேன் அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்து கொண்டு இருக்குது. உங்களோட அக்கௌண்ட் நீங்க தான் சேஃபா வச்சுக்கணும். நிறைய பேர் லட்சக்கணக்கான ரூபாயை வந்து தவற விட்டுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.